பூஜைக்குரிய சுவாமிஜி பெருமக்களுக்கும் பக்தர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னாடி பேசின சுவாமி எப்பவும் சொல்லிக்கிட்டே இருந்தார், நான் ரொம்ப நல்லா பேசிட்டு வருவேன், இவர் போய் ஒரு பாட்டை பாடி எல்லாத்தையும் மாற்றி விட்டு எல்லாரையும் ஹைஜாக் பண்ணுவார் அப்படின்வார். அவர் நாம ஜபத்தை பற்றி ரொம்ப நல்லா சொன்னார் இல்லையா? அதனால் அதையே போட்டு அவர் ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய வென்று ஓம் நமோ ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய வென்று ஓதிடும் உள்ளத்திலே ஓடிடும் கள்ளமெல்லாம் ஓதிடும் உள்ளத்திலே ஓடிடும் கள்ளமெல் ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய என்று ஓதிடக்கூடிய நாமத்தில் ஓடிடும் கள்ளம் எல்லாம் என்னெல்லாம் இருக்குதோ உள்ள எல்லாமே ஓடி போயிடும். ஓதிடும் உள்ளத்திலே ஓடிடும் கள்ளம் எல்லாம் ராமனும் கிருஷ்ணனும் இணைந்திட்ட திருநாமம் ஸ்ரீராம கிருஷ்ண என்னும் தாரக மந்திரம் நேற்று சுவாமி சொல்லும்போது சொன்னார், அந்த ரிஷியோட மகன் 3 தடவை ராமத்தை சொன்னால் உங்களுடைய பாவம்லாம் போயிடும் அப்படின்னார். அந்த ரிஷி என்ன சொன்னார், ஒரு தடவை சொன்னாலே 7 ஜென்மத்துடைய பாவங்களும் போயிடும்டா, நீ எதுக்கு 3 தடவை சொன்ன, உனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் முதல்ல நீ போய் என்ன பண்ணு தவம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிட்டார் அவங்க பையனை. ஸோ அப்படிப்பட்ட ராமன் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது வெறும் ராமநாமம் மட்டும் இல்லை, கூடுதலாக என்ன கிடைச்சிருக்கு, இப்போ கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொன்னால் நடக்கிறது அந்த அப்படி 2 நாமும் சேர்ந்து இதை விட நமக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும். ராமனும் கிருஷ்ணனும் இணைந்திட்ட திருநாமம் ஸ்ரீராம கிருஷ்ண என்னும் தாரக மந்திரம் ஸ்ரீராம கிருஷ்ண என்னும் தாரக மந்திரம் ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய அன்னை சாரதா தேவி ஓதிடும் திருநாமம் அன்னை சாரதா தேவி ஓதிடும் திருநாமம் அண்ணல் விவேகானந்தர் போற்றிய குருநாமம் அண்ணல் அன்னை சாரதா தேவி ஓதிடும் திருநாமம் அன்னை அண்ணல் விவேகானந்தர் போற்றிய குருநாமம் அண்ணல் விவேகானந்தர் போற்றிய குருநாம் ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய கலியுகம் கண்டெடுத்த
கற்பக தருநாமம் கலியுகம் கண்டெடுத்த கற்பக தருநாமம் கலியுகம் கண்டெடுத்த கற்பக தருநாமம் கலியுகம் கண்ட கருணையே வடிவான அவதார குருநாமம் கருணையே வடிவான அவதார குருநாம் ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய என்று ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய வென்று ஓதிடும் உள்ளத்திலே ஓடிடும் கள்ளமெல்லாம் ஓதிடும் உள்ளத்திலே ஓடிடும் கள்ளமெல் ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய மேலும் கூடுதலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ராமகிருஷ்ணன் நாமம் ஓதுனா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? அபயம் அளித்து விடும் அல்லல் போக்கி விடும் ராமகிருஷ்ண குருநாமம் ஸ்ரீ பரமஹம்ச குருநாமம் ராமகிருஷ்ண குருநாமம் ஸ்ரீ பரமஹம்ச குருநாம் ஸ்ரீ ராமகிருஷ்ண குருதேவா பரமஹம்ச குருதேவா அபயம் அளித்து விடும் அல்லல் போக்கி விடும் ராமகிருஷ்ண குருநாமம் ஸ்ரீராமகிருஷ்ண குருநாமம் ஆசை அகற்றிவிடும் மோகம் மாய்த்து விடும் ராமகிருஷ்ண குருநாமம் ஸ்ரீ பரமஹம்ச குருநாமம் ராமகிருஷ்ண श्री रामकृष्ण गुरुदेवा परमहंस गुरुनादा श्री रामकृष्ण गुरुदेवा अन्नै शारदा देवी नादा கோபம் தணித்து விடும் காமம் களைத்து விடும் ராமகிருஷ்ண குருநாமம் ஸ்ரீராமகிருஷ்ண குருநாமம் ஸ்ரீராமகிருஷ்ண குருதேவா ஸ்ரீ பரமஹம்ச குருதேவா ராமகிருஷ்ண குரு கவலை தீர்த்து விடும் கருணை சேர்த்து விடும் ராமகிருஷ்ண குருநாமம் ஸ்ரீ பரமஹம்ச குருநாமம் கருணை சேர்த்து விடும் ராமகிருஷ்ண குருநாமம்
ஸ்ரீ பரமஹம்ச குருநாமம் ஸ்ரீராமகிருஷ்ண தேவா அன்னை சாரதா தேவியின் நாதா ராமகிருஷ்ண பக்தி வளர்த்து விடும் பந்தம் மறுத்து விடும் ராமகிருஷ்ண குருநாமம் ஸ்ரீ பரமஹம்ச குருநாமம் பந்தம் மறுத்து விடும் ராமகிருஷ்ண குருதேவா அன்னை சாரதா தேவியின் நாதா வினைகள் தீர்ந்து விடும் முக்தி அளித்து விடும் ராமகிருஷ்ண குருநாமம் ஸ்ரீ பரமஹம்ச குருநாமம் பாவம் போக்கி விடும் புண்ணியம் சேர்த்து விடும் ராமகிருஷ்ண குருநாமம் ஸ்ரீ பரமஹம்ச குருநாமம் ஸ்ரீராமகிருஷ்ண குருதேவா அன்னை சாரதா தேவி மணாளா ஸ்ரீராமகிருஷ்ண குருதேவா ஸ்ரீ சாரதா தேவியின் நாதா அன்னை சாரதா தேவியின் நாதா அன்னை சாரதா தேவியின் நாதா. நம்முடைய இந்த அவதாரம் வந்து மிகப்பெரிய அவதாரம். நம்முடைய பெரிய புராணன்றது தான் இந்த நேரடி சீடர்களுடைய வரலாறு. அது பக்த இல்லற கடவுளுடன் வாழ்ந்தவர்கள் 1, 2 சேர்ந்து நம்முடைய பெரிய புராணம். அது பகவான் எப்படி 63 நாயன்மார்களுடைய அந்த லீலை செய்தாரோ அதை அப்படியே நம்ம வந்து இங்கே எல்லாருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். அதனால் நான் அந்த இது கூட ஒரு இது எப்படி தில்லை வாழ் அந்தனர் தமடியாக இருக்குன்னு சொல்கிறாரோ அதே மாதிரி நேரடி சீடர்களும் எழுதினேன். இப்போ என்கிட்ட இல்லை அது, அதில் வரும் சப்தரிஷி மண்டலத்து சுவாமிஜிக்கு அடியேன் பிருந்தாவன கண்ணன் தோழன் ராக்காலுக்கும் அடியேன் பிரேம ரூபராதை சுவாமி பிரேமானந்தர் கடியேன். இதோட போதும். ஏன்னா அவர் அந்த மாதிரி அதை எழுதி அந்த அடியாருக்கு 16 அடியாரும் அந்த மாதிரி வரும் அது. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து நம்முடைய பெரிய புராணம். எப்படி நாயன்மார்களோடு குருமாத சிவபெருமான் லீலை புரிந்தாரோ அப்படிப்பட்ட லீலையை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். இப்போது இவர் நேற்று போன வருஷம் பேசப்போ சொன்னேன், சுவாமிஜி வந்து யாருன்னு சொன்னேன். அது போன வருஷத்தோடு போயிடுச்சு சாமி அப்படின்றீங்களா? யார் சுவாமிஜி? ஞான சம்பந்தர், அப்புறம் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர், திருநாவுக்கரசு, வெரி குட். அப்புறம் சுந்தரர் யார்? சுவாமி பிரம்மானந்தர். எப்படி அங்கே மேரேஜ் பண்ணிக்க அனுப்பி வச்சாரோ அதே மாதிரி இவரை மேரேஜ் பண்ணி கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியது போய் அனுபவிச்சுட்டு வாடான்னு சொல்லி சுவாமி பிரம்மானந்தரை அனுப்பி வைப்பார் வீட்டுக்கே. அந்த மாதிரி சுவாமி பிரம்மானந்தர், சுந்தரர். இப்போ மாணிக்க வாசகராக நான் சொன்னது நம்ம மாஸ்டர் மஷாய் அவருடைய வாழ்க்கையை சொல்லியிருப்போம். அந்த மாதிரி அவர் திருவாசகத்தை கொடுத்த மாதிரி இவர் அமுதமொழிகளை கொடுத்தாருன்னு சொல்லி. ஸோ அப்படி இந்த வாழ்க்கையில் நம்ம ஓரளவுக்கு பார்க்கும்பொழுது இவர் யாராக இருக்கிறாருன்னா, ஒரு குறிப்பாக ஒரு சண்டிகேஷன் நாயனார் மாதிரியான ஒரு
மொத்தமாக அப்படி இருக்கிறதுக்கு இல்லை, இருந்தாலும் அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த பாபுராவ் மகாராஜ் வாழ்க்கையில் பார்க்க முடியுது. எப்படின்னா, அவர் சின்ன வயசுலேருந்தே அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய பலனால் சிவபெருமான் மேலே ரொம்ப அன்போடு இருக்கார். சண்டிகேசன் நாயனார் அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அவர் வந்து தெருவில் போய்கிட்டு இருக்கார். அந்த அக்கரகாரத்து மாடுகளை மேய்க்கிறான், ஒருத்தன் மேய்ச்சிக்கிட்டு போகிறான். ஒரு மாடு ஏதோ மிரண்டு அவனை முட்டை வந்துடுச்சு என்னமோ, உடனே அதை பெரும்பெடுத்து அடிக்கிறான். நல்லா அடிக்கிறதுக்கு இது பண்ணால் உடனே போய் ஒரு தடுத்து நிறுத்தி அடிக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறார். அது சொல்லிவிட்டு, இந்த மாதிரி இந்த பசுக்கள்லாம் நம்ம தேவதைகள்லாம் அதில் தான் இருக்கிறாங்க, எல்லா தேவதைகளும். அப்புறம் இந்த பசு தான் நமக்கு வந்து பகவானுக்கு வேண்டிய அபிஷேகத்துக்கான பாலை கொடுக்குது, அதனுடைய சாம்பல் தான் நமக்கு அந்த அபிஷேகத்துக்கான விபூதியை கொடுக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றும் அதை பற்றி ரொம்ப உயராக பேசி, அதோட பகவானுடைய வாகனத்துக்கான அந்த ரிஷப வாகனத்தினுடைய ஃபேமிலி இதெல்லாம் நீ இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணக்கூடாதுப்பா, அதுங்களை இம்சம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா அட்வைஸ் பண்ணுறார். இது வரைக்கும் தான் நாம் கூட செய்வோம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், இனிமேல் நீ இந்த சிரமப்படுத்திக்க வேண்டாம், நானே மாடுங்களெல்லாம் மேய்க்கிறேன்னு சொல்கிறார். நானே இந்த மாடுங்களெல்லாம் மேய்ச்சிக்கிறேன், உனக்கு வந்து மேய்க்க தெரியல அப்படின்னு அவன் விட்டா போதுன்னு ஓடியே போயிட்டான். ஏன்னா இவர் இப்படி பேசுகிறதுனோடனே அவன் பயந்தே போயிட்டான் அவருடைய ப்ரெசன்ஸில். அப்புறம் எப்படி இதை வந்து கேள்விப்பட்டுங்க, அவர் ஒரு அந்தண சிறுவன், எல்லாமே வேதப்பாடு படிச்சுக்கிட்டு இருக்கிறவர், திடீர்னு மாடு மேய்க்கிறவனை பார்த்துட்டு, நீ சரியாக மேய்க்க மாட்டேங்கிற, இதுங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது, நான் மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார், அவரே மாடு மேய்க்கப்பட்டார். அக்கறை கடத்தில் ஒருத்தனும் அப்ஜெக்ஷனே கொடுக்கல, மேய்க்கிட்டோம், நமக்கு என்ன யாராவது மேய்ச்சா சரி. இப்படி ஒரு காஸ்ட்லியான ஒரு ரொம்ப ஸ்டேட்டஸில் இருக்கிறவருக்கு மாடு மேய்க்கிறது. அப்படி போய் இப்போ மாடு என்ன பண்ணுது, எல்லாத்தையும் நல்ல இடமா போயிட்டு, ஏன்னா இவர் வந்து மாடுங்களை மாடாக பார்க்குறது இல்லை, பகவானுடைய ஒரு இதுவாகவே பார்க்குறார், பகவானுடைய குடும்பமாகவே பார்க்குறார். அதுவே நமக்கு ஆன்மீக சாதனைன்னு எடுத்துக்கிட்டார், அதுவே நமக்கு ஆன்மீக சாதனைன்னே எடுத்துக்கிட்டார். அந்த வேறு ஒன்று நீ முக்திக்கு வேறு ஒரு சாதனை பண்ண வேணாம், அந்த மாடுகளை எல்லாமே பராமரித்தா போதும் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு சொன்னார், உபதேசம் பண்ணார். அதனால் இவர் இடத்துல போய் நல்ல புல் இருக்க இடத்த விடுவார், அதை அன்பாக அதை பார்த்துப்பார், ஒன்றும் சொல்ல மாட்டார், சொல்லியே அதுங்கெல்லாம் கேட்கும். இப்போ புல் தண்ணி கொடுக்குற நல்ல தெளிஞ்ச நீர் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் சாக்கடை தண்ணியெலாம் வந்து குடிக்க விட மாட்டார், அந்த மாதிரி இது பண்ணுவார். நிழலான இடத்துல கொண்டு போய் அதுங்கெல்லாம் படுக்க வைப்பார், எங்கேயாவது புல் கிடைக்காத இடத்துல அவரே புல் அறுத்துட்டு போய் அதுக்கு கொடுப்பார். இப்படிலாம் பண்ண உடனே அதுங்க எல்லாம் டோட்டலாக அன்பாயிடுச்சு. அதுங்க குட்டிகளை கூட பிரியறதுக்கு அதுங்க ரெடியாக இருக்குது, ஆனால் யாரை பிரிய மாட்டேங்குது, இவரை பிரிய மாட்டேங்குது. அப்படி எல்லாம் எங்கே போனாலும் அவர் வந்து அவர் எங்கே நின்னாலும் அவங்க போய் நக்கி கொடுக்கும். நக்கி கொடுக்க அன்பை அதுங்க எப்படி வெளிப்படுத்தும், அம்மா வந்தால் பால் விட்டுவா, இது வந்து பாலை என்ன பண்ணுது, சும்மா பொழிஞ்சு விடுது, நிற்கிற இடத்துலேயே பால் கறந்துடுது. ஏன்னா அது அன்பை வெளிப்படுத்துறதுக்கு வேறு வழி இல்லாமல் அப்படி பண்ணுது. அப்போ அவர் பார்க்குறாரு, இந்த பாலெல்லாம் வேஸ்ட் ஆகுது, நிறைய வேலை. இப்போ இங்கே பொழிஞ்சாலும் அதுங்க வந்து ஓனருக்கு தர வேண்டியது ஃபுல்லாக கொடுத்துருதான் இந்த பசுக்கள் எல்லாம் இங்கே அப்போ அப்படி ஆகிருக்கு. அப்போ இந்த பாலை என்ன பண்ணுறது, இது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி அதுங்க ஒரு இதில் பொழியுது அப்படின்னா அவருக்கு அந்த பழைய சம்ஸ்காரம் மூலமா சிவபெருமானுக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணலாலேயே அவர் லிங்கம் பண்ணி கோவில் பண்ணி, மணலாலே கோவில் கட்டுறார், சிவன் கோவில் பண்ணி சிவலிங்கம் பண்ணி அதில் வந்து இந்த இதுங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய இந்த பாலெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மண்பாண்டத்தில் சேர்த்து அதை வந்து வச்சு முறையாக பூஜை பண்ணுறார், முறையாக பூஜை பண்ணக்கூடிய ஒரு இதை செஞ்சிட்ருக்கார். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இதை வந்து ஒருத்தன் யாரோ பார்த்தான், பார்க்காம இருக்க மாட்டான்ல, யாரோ பார்த்தான், அவன் என்ன பண்ணான், சும்மா வருவான், போய் என்ன பண்ணான், போட்டு கொடுத்துட்டான். எங்கே, அக்ரகாரத்தில் போட்டு கொடுத்தான். அவங்கெல்லாம் இது வரைக்கும் 4 லிட்டரு கறந்தவங்களாம் இப்போ 6 லிட்டரு கறந்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது நஷ்டமாக இவர் மேய்க்கிறதுனால அதையெல்லாம் மறந்துட்டாங்க. இவன் வந்து பாலை, நம்ம பாலை நமக்கு தெரியாமல் கறந்து மண்ணில் ஊற்றி விளையாடுறான். அவங்களுக்கு சிவலிங்கமாக தெரியுது, மண்ணில் ஊற்றி விளையாடிக்க. உடனே அவங்க அப்பனை கூப்பிடு அப்படின்னா அவங்க அப்பாவை கூப்பிட்டு எல்லோரும் திட்டி, இந்த மாதிரி இந்த பையன் வந்து உங்கள் பையன் பாலை கறந்து வீணாக்குறான் அப்படின்னு சொல்லும்போது, சரி மன்னிச்சிடுங்க, நான் போய் அவனை சரி பண்ணிடுறேன், இனிமேல் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் பையனை கேட்காம இவரே பின்னாடியே போகிறார், பதுங்கி போன உடனே இது யூஸ்வலாக நடக்கிறது தான். டெய்லி அந்த பசுக்களை கூடுவார்.
இந்த சிவன் லிங்கம் பண்ணுவார், கோயில் அமைப்பார். அதுக்கப்புறம் அதுங்க கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பாலை எந்த பசுமாடுலாம் அந்த மாதிரி அது தானாக கொடுக்குதோ அதை வந்து என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து அவர் கறக்கிறது கூட இல்லை, அதுவே கொடுக்குது. அதை வந்து கொண்டாந்து வச்சுட்டு அவர் முறைப்படி தியானம் இதெல்லாம் பண்ணி பூவெல்லாம் பண்ணி பூஜை பண்ணி அந்த பூஜையில் உட்காந்துட்டார் நிஷ்டையில். இதெல்லாம் மரத்து மேலே உட்காந்துட்டு அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்துட்டு நான் குதிச்சு வந்துட்டா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இவருக்கு எதுவும் காதில் கேட்கல. எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, எவ்வளோ கூட்டு பார்க்குறாரு, அடித்து பார்க்குறாரு, எந்த ஒன்றும் அவரை டிஸ்டர்பே பண்ணல. அப்படி ஒரு நிஷ்டையில் இருக்கிறார். கோவரமாக வராதா, என்னடா பூஜை பண்ணுறேன்னு சொல்லி அந்த பால் வச்சு இந்த பானையை எட்டி உதைச்சார். இவரை உதைச்ச வரைக்கும் அவர் ஒன்றும் கோச்சிக்கல முழிச்சிக்கல, டிஸ்டர்ப் ஆகலை. ஆனால் எதை உதைச்சிட்டாரு, பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி பால், அந்த பூஜையை கெடுத்துட்டார். உடனே அங்கேருந்த ஒரு கோலை எடுத்து அதையே மழுவாக வீசுறார். அப்போ அவனுடைய கால் வெட்டிடுது. அப்பன்னு பார்க்கல, வெட்டிட்டார். அது உடனே காலை வெட்டிடுது. இப்போ என்ன பண்ணுறாரு, திடீர்னு சிவபெருமான் அங்கே தோன்றி இனிமேல் நானே உனக்கு அப்பாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஆளை கூப்பிடலை, ஒன்றும் இல்லை, அவர் வேண்டல, அவர்கிட்ட ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. தானாக ஓடி வந்து எப்படி ஞான அப்பான்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டார் ஞான சம்பந்தர். இவர் என்ன பண்ணுறாரு, அம்மா கொண்டு போய் பாலை கொடுத்துட்டு வா அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே வாலண்டியராக ஓடி நீ கவலைப்படாதப்பா, இனிமேல் நானே உனக்கு அப்பா. அது மட்டும் சொல்லலை, இனி நான் உண்பது உடுப்பது நான் ஆடுவது எல்லாமே உன்னுடைய தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்து, நீ தான் எல்லா கணங்களுக்கும் இனிமேல் தலைவாக இருக்க போகிற, மேனேஜர் நீ தான் அப்படின்னு சொல்லி அவருடைய மாலையை கழட்டி அவருக்கு போட்டு அலங்கரித்து, இனிமேல் எல்லாமே உன்னுடையது தான், நான் உண்பது உடுப்பது ஆடுவது எல்லாமே உன்னுடையதுன்னு சொல்கிறார். இப்போ நம்ம அவர் எல்லா கோயிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதே தான் இப்போ பிரேமானந்தருக்கு யார் பண்ணியிருக்கிறா, காலை வெட்டில் அவங்க அப்பா. ஏன்னா அது அம்மாவே கொண்டாந்து விட்டு போகுது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனாலும் என்ன பண்ணார், உண்பது உடுப்பது எல்லாமே அப்படித்தான் சொல்கிற அளவுக்கு கொடுத்துட்டார். இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த சண்டிகேஸ்வரர் எப்படி அந்த சிவனுடைய மாடுகள், இது சிவனுடைய தர வேண்டியது எல்லாம் கொடுக்குது. அதனால் இதுங்களை மேய்க்கிறதே எனக்கு ஒரு ஆன்மீக சாதனைன்னு சொல்லிட்டு செஞ்சார் இல்லையா, அந்த மாதிரி இவர் இந்த பக்தர்கள் தான் யார், அதனால் இவர்களை பார்க்குறது தான் என்னுடைய வேலை, இவர்களை பார்த்துக்கிறது தான் என்னுடைய சாதனை. அது பாலை கறக்குது, நீங்கள் என்ன இந்த கோயிலுக்கு வேண்டிய எல்லா திங்ஸையும் கொடுக்கக்கூடியவங்களாகவும் மடத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் தர்றது யார், பக்தர்கள் தான். அந்த பக்தர்கள் இல்லைன்னா உலகமே இருண்டாயிடுன்றார் அவர், உலகமே இருட்டாயிடும். ஆனாலும் அந்த பக்தர்களை பார்த்துக்கணும். பக்தர்கள் எல்லாமே பகவானுடைய வடிவம். குருமாரை சொல்லார், ஒவ்வொரு பக்தர்களையும் அவர் பகவானை பார்த்தார். அந்த பகவானை பக்தர்குள்ளே பார்த்த அந்த டேர்மை இவர் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டார். பகவானுக்குள்ள பக்தர்குள்ளே பகவானை பார்க்கணும், அவங்கள எப்படி வரவேற்கணும். அப்படி இப்போ நீங்களாம் மடத்துக்கு வரீங்க, உங்களை எப்படி வரவேற்றா நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவீங்க, கேட்டு முடியாச்சு போங்க வேணும் 4:30 தான் இனிமேல். இல்லைங்க நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், ட்ரெயின் இருக்குங்க, ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணும், குருமாராஜ் பிரசாதமாக கொடுங்க, அதெல்லாம் சரியாது, போ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஆனால் இவர் அப்படி கிடையாது. அவங்க எந்த நேரத்தில் வந்தாலும் சரி, எந்த டைமில் வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அப்படி விழுந்து செய்வார். பக்தர்கள் தான் இந்த மடத்தினுடைய ஆதாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு வகையில் அவர் செய்வார். அவருக்கு குருமாராஜ் அத்தனை இதையும் பொழிஞ்சிட்டார். அவர் குருமாராஜ் மறைஞ்சாலும் அந்த குருமாராஜனுடைய அத்தனை அன்பையும் இதையும் பக்தர்களுக்கு தர்றதுக்காக காத்திருக்கார். அதனால் யாரும் ஏமாந்து போல, குருமாராஜோடைய அன்பு அவர் மூலிமா எல்லாருக்குமே கிடைச்சது. அவர் உண்மையிலே என்ன தவம் பண்ணார் குருமாராஜ் இப்படி தர்றதுக்கு. என்ன தவம் செய்தனை பிரேமானந்தா, என்ன தவம் செய்தனை, எங்கும் நிறை பரபிரம்மம் உன்னை தேட, என்ன தவம் செய்தனை பிரேமானந்தா, எங்கும் நிறை பரபிரம்மம் உந்தனை தேட,
என்ன தவம் செய்தனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையில் தாங்கி சோறுட்டி குளுப்பாட்டி விசிறிவிட என்ன தவம் செய்தனை. சனகாதியர் தவயோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனிதத்தாலே நீயும் பெற என்ன தவம் செய்தனை. எல்லாரும் பல தவங்கள்லாம் செய்து சாதித்ததை உன்னுடைய புனிதத்தினாலேயே நீ என்ன பண்ணிட்ட. அவர் விரும்புகிறதே அவர்கிட்ட என்ன, அந்த புனிதம், தூய்மை, அன்பு, இதை தான் கேட்குற. அதனாலேயே நீ அடைய என்ன பண்ணும். பிரமனும் இந்திரனும் மனதி பொறாமை கொள்ள பரம்பொருள் குருதேவர் திருவடியை தாங்கி நிற்க என்ன தவம் செய்தனை. பிரேமானந்தா அவர் இல்லைன்னா தேடுவார். எங்கேயாவது போகணுன்னா யாரை தேடுவார்? சுவாமி பிரேமானந்த தேடுவார். இல்லை சுவாமி நான் இருக்கிறேன்னு பின்னாடி ஒருத்தர் வார்த்தை கொடுத்து இல்லை நீ கூப்பிடணும். இது மாஸ்டர் மஷாக்கே சொல்லியிருக்காரு. காளி கோயிலில் இருக்கும்போது இல்லை நான் சமாதிக்கு மாதிரி போயிடுவேன், நீ பிரம்மானந்தர் எங்கள் ராகா எங்கே இருக்கான் பாவபுரம் உன்னை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர் கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். இப்போ நம்ம அந்த குரு மகாராஜோடைய மகா சமாதி வரைக்கும் அதை பார்த்தோம். அதுக்கப்புறமா அவர் ஒரு கிட்டத்தட்ட சிதப்பிரக்ஞிசி மாதிரி தான். நான் இது ஒரு ஆர்டராலாம் சொல்லலை, ஏதோ ஒரு பாயிண்ட் வர அங்கே சொல்லிடுறேன். ஒரு முறை அவர் மார்க்கெட்டுக்கிட்ட போயிட்டுருக்கார் ஒரு பிரம்மச்சாரியோட. அப்போ ஒரு பால்ய ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் நீங்கள் தானே அந்த அமுதமொழிகளில் வர அந்த பாபுராம் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் அவர் பேசுகிறாரு. அவர் கூட படித்தவர். வா எங்கள் வீட்டுக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்குது வீடு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டுக்கிட்டு போயிட்டு முன்னாடி அறையில் உட்கார வச்சுட்டு இருங்க இதை வந்துடுறேன்ட்டு போனார். போயிட்டு 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரம் கழித்து இங்கே தான், ஐயோ இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்றார். நீங்கள் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்றார். எவ்வளவு கோபம் வரும். இன்னொருத்தர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க. இந்த 1 மணிலேருந்தே இந்த பிரம்மச்சாரி சத்தம் போட்டுட்ருக்காரு, மகாராஜ் வாங்க போகலாம் இறான்னு. என்ன ஆச்சு, அந்த ஆள் போய் சாப்பிட்டு தூங்கிட்டான். போய் இங்கே இருந்ததே கூட்டு வந்ததே அவரை உட்கார வச்சதே மறந்து போச்சு. இப்போ என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டாங்க. இங்கே பாரு, இதுக்கு ஏன் கோவப்படுற? இந்த உலகியல் மக்கள்லாம் எவ்வளோ தூரம் அதில் அட்டாச்சாக இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு டெமோ நமக்கு கிடச்சிருக்கு. இதை விட்டுட்டா நீ எங்கே போய் லேர்ன் பண்ணுவோம் இதை? இப்போ உன் கண்ணு முன்னாடியே பார்த்துக்கிட்ட இல்லையா, எவ்வளோ தூரம் அவங்க வேர்ல்டில் அட்டாச்மெண்ட்டாங்க. இந்த விஷயத்தையே மறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு தே ஆர் இன்வால்வ்டு இன் வேர்ல்ட்லினஸ். இதை விட உனக்கு வேறு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அதை எப்படி எடுத்துக்கிறார். குருதேவர் அந்த மாதிரி ஒரு வீட்டில் சாப்பிட கூப்பிடவே இல்லை. பஜனைக்கு கூப்பிட்டு போய் இதில் அவருடைய சொற்பொழிலாம் கேட்டு அவன் போயிட்டான், சாப்பிட போயிட்டான், எல்லாம் போயிட்டான். என்னடா ஒரு ஆளும் நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்றாரு. அப்போ பிரம்மானந்த சுவாமிக்கு ஒரே கோபம் வருது. ஏன்னா குருமாரே தானே சென்டர் ஆஃப் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அவரை விட்டுட்டு எல்லோரும் போயிட்டாங்க. அந்த வீட்டு ஓனரும் கூப்பிடல, யாருக்கும் வரவே இல்லையே அப்படின்னு. வாங்க சாமி நம்ம தட்சிணம் போயிடலாம். ரொம்ப கோவப்படாத. இந்த இருட்டு நேரத்தில் லேட்டான நேரத்தில் நமக்கு யார் சாப்பாடு கொடுப்பா? முதல்ல திரும்பி போகிறதுக்கு நமக்கு வண்டி வாடகை வேணும். ரொம்ப கோவப்பட்டெல்லாம் வேலைக்காகாது. சல்லி காசு கையில் இல்லை, சும்மா கோவப்பட்டுறியா அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிடுவார். அப்போது இருந்து எப்படியோ அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான இன்சிடெண்ட்டாக இருக்கும். அங்கே போயிட்டு அவர் எங்களே எழுந்திரிச்சு போய் ஒரு ஓரமாக கதவடியில் உட்காந்து ஒரு வேலைக்கார அம்மா ஏதோ போடுவாங்க, அதுக்கு தொட்டுக்கு தர மாட்டாங்க, உப்பை வச்சு சுட, அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டார். இப்போ இதெல்லாம் அவங்க கூட இருந்து பார்த்ததுனால இவருக்கு அந்த பொறுமை வந்திருக்குது பாருங்கள். இப்போ குரு மகாராஜ் ஏன் அங்கே அப்படி இருந்தாருன்னா அவர் இதுக்காக இல்லை, அவர் சொன்னது இவருக்காக சமாதானத்துக்காக. ஆனால் என்னென்னா அந்த வீட்டில் கூப்பிட்டவங்க ரொம்ப சின்ன பசங்க, அவங்க அப்பெல்லாம் இல்லை. அப்போ குரு மகாராஜ் கோச்சிக்கிட்டாருன்னா அவங்களுக்கு ஒரு இதுவாகிடும், கஷ்டமாயிடும். அதனால் எப்படியாவது அங்கே சாப்பிட்டு அவங்களுக்கு திருப்தி கொடுக்கணும்னு நினச்சி தான் அதை பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு சிதப்பிரக்ஞ நிலையில் இருக்கிறார். அதே மாதிரி இப்போ நமக்கு குரு மகாராஜோடைய சமாதிக்கு அப்புறமா
சமாதிக்கு அப்புறமா அவங்களுக்கு தங்குறதுக்கான வீடு கிடையாது, சாப்பாடு கிடையாது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்? குரு மகாராஜ் போயிட்டார், இனிமேல் பசங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி. யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. அதுலேயே யார் திரிகுணாதீதானந்த அப்பாவோ என்னமோ சொல்கிறார், குரு மகாராஜ் சமாதி கேள்விப்பட்ட உடனே நான் பண்ண பூஜைக்கெல்லாம் இன்றைக்கி தான் பலன் கிடைச்சிது அப்படின்றார். ஏன்? குரு மகாராஜ் சமாதி சமைச்சு இனிமேல் பையன் வந்துடுவான், இதுக்கு தான் நான் வந்து காளிக்காட்டில் தவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் எப்படா பையன் வருவான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த திரட்டி பண்ணி பார்க்குறாங்க, யாரும் பிச்சை கூட போடுறதுக்கு ரெடியாக இல்லை. எப்படியாவது பசங்க நார்மலாக போட்டால் இல்லற பக்தர்களும் ரொம்ப ஜென்யூனாக போங்கப்பா, இனிமேல் என்ன குரு மகாராஜ் சொன்ன மாதிரி வாழ கற்றுக்கிட்டால் போதும், சன்னியாச லைஃப்லாம் அவர் என்ன சன்னியாசமாக இருக்க சொன்னாரா, போங்க அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு அம்மா மட்டும் என்ன பண்ணுது, அந்த அம்மா குழந்தைய கொடுத்த அம்மா யார்? மாதங்கினி அம்மா. எல்லா குழந்தையும் தான் குழந்தைய பார்த்து ஆட்பூருக்கு எல்லாருமே அனுப்புது. இப்போ எப்படி 3 நாள் ரிட்ரீட்டில் நீங்கள் அப்படி அட்டன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி சாதுக்களுக்கு முத ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் நடத்துனது இந்த மாதங்கினி அம்மா தான். இன்னமும் அந்த வருஷம் அந்த நாளில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி ஒரு அருமையான, யாருமே ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லாதவங்கள எல்லாரையும் கூட்டுட்டு போய் ஒன்றா சேர்த்து கொண்டாடி அங்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், எல்லாருமே ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப குதிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்ரீடம் கொடுத்து அவங்கள அரவணைச்சி அந்த மாதங்கினி அம்மா அங்கே பண்ணதுனால அங்கே உருவானது தான் இந்த சன்னியாச ஆர்டரேன்னு சொல்ல முடியும். அப்படி அவங்க எல்லாம் அந்த ஆனந்தத்தில் திளைச்சாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ஆனந்த சந்தை அங்கே இருந்ததுன்னு சொல்லணும். அதனால் என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய மனசு எல்லாம் அந்த வைராக்கியத்திலையும் துறவுலையும் ஊறி அது என்ன பண்ணுது, அந்த ஒரு நாள் நைட்டு அவங்க எல்லாமே உட்காந்து நாம் இனிமேல் இந்த குரு மகாராஜோடைய வாழ்க்கையை பின்பற்றி அவருடைய அறிவுரை பின்பற்றி நாம் எல்லாமே துறவு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்றைக்கி நைட்டு ஜீசஸை பற்றி ரொம்ப அவருடைய துறவு நிலையை பற்றி ரொம்ப பேசியிருக்கிறார். அப்போ அடுத்த நாள் தெரியுது அது அன்றைக்கி கிறிஸ்மஸ் ஈவ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நிலையை உருவாக்கி கொடுத்த ஒரு அம்மா அது எவ்வளோ பண்ணுது. அது பிரேமானந்தர் அவர் மட்டும் கொடுக்கல, பலராம் போஸ் தான் அவருடைய பைட்டோ காணான்னு சொல்லுவார். பலராம் போஸ் யார்? அவங்க சொந்தக்காரது. அவர் வீடு தான் பகவான் இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த அம்மா எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. அங்கே தான் விதையே போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் முறையான சந்நியாச தீட்சை எடுத்துக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாமே அங்கே ஒன்று சேர்ந்து இந்த உறுதியை எடுத்துக்கிட்ட ஒரு இடம் வந்து அந்த ஆட்பூர் அப்படின்றது. அதனால தான் அந்த சுவாமி சொல்லுவார், எங்கள் அம்மா வந்து அந்த தெய்வமாதா மதலசா மாதிரி அப்படின்னே சொல்கிறார். ஏன்னா அந்த அம்மா தாலாட்டு பாடும்போது என்ன பண்ணிடுது, ஓ நீ ஆன்மா அப்படின்னு சொல்லி பாடும்போது ஒவ்வொருத்தனும் கிளம்பிட்டான் குழந்தையெல்லாம். அப்புறம் அந்த ராஜாவே கெஞ்சிறான், இந்த பையனையாவது விட்டுருமா அப்படின்னு சொல்லி. அவனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ராஜாவை ஆக்கிவிடுவாங்க. ஆனாலும் ஒரு சின்ன பெட்டியை கொடுத்துட்டு போகிறாங்க. எப்போயாவது உனக்கு போர் அடித்தா என்ன பண்ணிக்கோ, உனக்கு வாழ்க்கை போதும்னு நினச்சா இதை பாரு அப்படின்னு. அதேமாரி ஒரு சம்பவம் நடக்குது, அவனும் போயிடறான். ஸோ அந்த மாதிரி ஒரு வீரத்தாயை நம்ம பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட தாயோடைய மகன் அப்படின்றது நமக்கு வந்து இதில் பெருமையாக இருக்குது. இப்போ சுவாமிஜிக்காக குருதேவர் அழுததை பார்த்தோம். எப்படி சொன்னார்? நேற்று ஒரு பாட்டு பண்ண, எப்போ வருவாரோ எந்தன் வலி தீர, யாருக்கும் தெரியாமல் தினமும் ராத்திரியில் அப்படி அழுவாராம். அந்த தலகாணி ஃபுல்லாக நனைஞ்சிருமா, தேம்பி தேம்பி அழுவாராம். அதை கொண்டு போய் அடுத்த நாள் அவர் வந்து காய போடுவாராம். அப்படி அவர் வந்து, ஏன்னா இவருடைய அன்பு தான் நம்ம பார்த்தோம். இப்போ சுவாமிஜி அப்படி எப்படி இருந்தாருன்னா, சுவாமிஜி எவ்வளோ தூரம் அவர் வெளியில் காமிச்சிக்கல, அவ்வளோதான். ஆனால் யாருக்கும் தெரியாமல் இருட்டில் இவர் பப்ளிக்காகவே ட்ராமா பண்ணார்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், யாருக்கும் தெரியாமல் அழுதுருக்கார். அப்போ 2 பேரும் அந்த அன்பு ஈக்குவலாக இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி சுவாமி பிரேமானந்தர் பார்க்கும் இடங்கள்லாம் இந்த கோபிகள் வந்து பார்க்கும் இடமெல்லாம் கிருஷ்ணனை பார்க்கும் இடம் எல்லா நின்றன் கீதம் இசை குதடா நந்தலாலா. இப்போ இது பாரதிக்கு கேட்டதா இல்லைன்றது இல்லை, யாருக்கு கேட்டது? கோபிகளுக்கு. அந்த கோபியினுடைய அவதாரமான இந்த பிரேமானந்தருக்கும் எல்லாத்துலேயும் குருதேவரையே பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தோடு இருந்தார் அப்படின்றது நம்ம பார்க்க முடிகிறது. இவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒற்றுமை இருந்தது. சுவாமி சாரதானந்தர்,
பிரேமானந்தர், சுவாமிஜி, சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் எல்லாம். அவங்க ஒரு தடவை வெளியில் எங்கேயோ கங்கை கரையில் போய்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்லாமல் ரொம்ப டயர்டில் இருக்கிறாங்க. யாரும் அவங்களுக்கு பிச்சையாக கொஞ்சம் காய்கறியும் அரிசியும் கொடுக்குறாங்க. அதை வந்து சுவாமி பிரேமானந்தர் சமைக்கிறார். சமைக்கும்போது அங்கேருந்து சுவாமிஜி குளிச்சுட்டு ஒரு ஆளை விருந்துக்கு கூப்பிட்டு வர்றார். ஏற்கனவே கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறாங்க, இது 4 பேர் இருக்காங்க, எல்லாமே இதில் காணாதுன்னு ஒரு விருந்தரை கூப்பிட்டு வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, என்னுடைய பாகத்தை இந்த இவர் பக்தர் கொடுத்துருங்க, அவர் பசியாக இருக்கார் அப்படின்னு. ஒன்று இன்னொரு சுவாமி ராமகிருஷ்ணன் அந்த என்னுடைய பாகத்தையும் கொடுத்துருங்க. இது ஒரு கதையில் கேள்விப்பட்ட மாதிரியே அப்படியே வருது. அப்போ ஒன்று இப்படி சொன்ன உடனே சுவாமி சாரதானந்தர், இதில் என்ன உன்னுடைய பாகம் என்னுடைய பாகம், எல்லாமே ஒன்று தான், அதனால் உன்னுடைய பாகம் என்னுடைய பாகம் இல்லை, எல்லாம் அவர் முதல்ல சாப்பிட்டோம், ஏதாவது மீன் தான் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதை வந்து சுவாமி விவேகானந்தர் ரொம்ப இது பண்ணுறார். நமக்குள்ளே அந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு இவர்கள்ட்ட இருந்தது அப்படின்றத காமிக்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறத சொல்கிறாங்க. அது இவருடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான இது என்னென்னா, சுவாமி ராமகிருஷ்ணன் நான் சொன்னேன், இந்த ஃபோட்டோவில் வந்து குரு மகாராஜை பார்த்தாரு, இமேஜில் குரு மகாராஜை பார்த்தாரு, அதில் வந்து குரு மகாராஜை லைவாக நமக்கு இப்போ குரு மகாராஜுக்கு அவர் சுவாமி ராமகிருஷ்ணன் ஆரத்தி எடுத்தாலும் எது எடுத்தாலும் ஒவ்வொருத்தரும் அங்கே இருந்தவங்க வந்து குரு மகாராஜை லைவாக உணர முடிஞ்சுது. ஸோ இந்த சுவாமி பிரேமானந்தர் இடத்துல என்னென்னா, அவரிலேயே எல்லாத்தையும் குரு மகாராஜை பார்க்க முடிஞ்சுது. இந்த இமேஜில் இவர் குரு மகாராஜை பார்த்தாரு, ஆனால் இங்கே பாபுராம்லேயே என்ன பண்ணுறாங்க, குரு மகாராஜை பார்க்க முடிகிற அளவுக்கு அந்த குரு மகாராஜனுடைய அன்பும் எல்லாமே அவர்கிட்ட இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அதனால் அந்த பக்தர்கள் வரும்பொழுதெல்லாம் அவங்கள வந்து எந்த நேரத்தில் வந்தாலும், சப்போஸ் அன்டைமில் வருவாங்க, அப்போ பிரம்மச்சாரிகள்லாம் இருப்பாங்க, அவங்கள எழுப்பினா அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகிறாங்க, சரிப்பா நீ இரு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவார். அவங்களுக்கு சேவை பண்ணுறத விட நமக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவார். எப்படி ஒரு பக்தர்களுடைய மனம் கோணாமல் அவங்கள கவனிச்சிக்கிறது தான் இது வந்து குரு மகாராஜ்கிட்டே அவர் கற்றுக்கிறார். என்னென்னா, குரு மகாராஜ்கிட்ட ஒரு நாள் பார்க்குறதுக்கு போகிறார், வெயிலில் அலைஞ்சு களைப்பாக 1 மணிக்கு போய் சேர்றார். அப்படி சேரும் பொழுது, ஓ பாபுராம் வந்துட்டியா, ரொம்ப நல்லதாக போச்சுப்பா அப்படின்னு சொன்னார். உடனே என்ன சொல்கிறாரு, இது இந்த பக்தருக்கு உடம்பு சரியில்லைப்பா, அவர் வந்து திருப்பி கல்கட்டாவுக்கு போகணும், நீ என்ன பண்ணுற, அவர் அழைச்சிக்கிட்டு இந்த படகுல கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுரு. எப்படி இருக்கும், அவர் ஏதோ படகு பிடிச்சி ஓட்ட பிடிச்சி வந்து சேர்றாரு, யாராகாத வெயிலில், யாரை பார்க்க வரும்போதே சொல்கிறார், நீ வந்தது நல்லதாக போச்சு, இவர் அழைச்சிட்டு போன்னு சொல்கிறார். எப்படி இருக்கும் மற்றவங்களா இருந்தால், என்னடா அது ஒரு வார்த்தை பேசக்கூட இல்லை, நம்மளை அப்படியே அனுப்புகிறார். அப்போ சொல்கிறார், பாபுராம் நீ இன்னொரு நாளைக்கு வா, உங்கள்கிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு. நான் நிறைய பேசணும்னு சொல்கிறதுக்கு அது ஒரு வார்த்தை போதும், அதை நினச்சிக்கிட்டே போனால் போதும். ஸோ இது வந்து எதுக்காக, ஒரு டெமோ தான். நீ நாளைக்கு பக்தர்களை எப்படி பக்தர்களுக்காக பார்க்குறது தான் இம்பார்ட்டன்ட், நீ என்ன பார்க்குறது 2வது தான், என்ன பார்க்குறது 2வது தான். முதல்ல இந்த பக்தரை பாரு, இந்த பக்தர் வந்திருக்காரு, இவர் கொண்டு போய் விடு. இது இந்த ஒரு லெசன் போதாது அவருக்கு, குரு மகாராஜ்க்கு எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி மற்றவங்களுடைய அவங்களுடைய குறையை பார்க்காத அப்படின்றதையும் நிறைய அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது அம்மாவையும் இவர் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுப்பார். அம்மா உத்போதனில் இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு வந்து எல்லா பொருளையும் எதாக இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்கறது, இங்கே எல்லாம் காய்கறி விளையிறது, இதெல்லாம் வந்து அம்மாட்ட அப்படி ஒரு அன்பு வச்சுருப்பார். ஆனால் இவர் வந்து அம்மாக்கிட்ட மொத்தமாக தன்னை ஒப்படைச்சிட்டார். அம்மா என்ன சொன்ன, நீ அம்மா இந்த மாதிரி இந்த இடத்துல என்னை கூப்பிட்றாங்க, நான் போகவான்னு கேட்கும்பொழுது, நீ போறியாப்பா, நீ போக விரும்புறியா அப்படின்னும்போது, எனக்கு என்னம்மா தெரியும், நீங்கள் நெருப்பில் குதிக்க சொன்னாலும் குதிக்கிறேன், கிணத்துல குதிக்க சொன்னாலும் நான் குதிப்பேன் அப்படின்னு சொல்ல, அந்த அளவுக்கு அம்மா கிட்டது. அப்போ அம்மா தான் யோசித்து அவருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த அம்மா தான் நேற்று சொன்ன மாதிரி என்ன, வேலூர் மடத்தினுடைய பக்தி, வேலூர் மடத்தினுடைய சக்தி, வேலூர் மடத்துடைய ஞானம், இது எல்லாம் ஓருருவா. பக்தினா என்ன, குரு மகாராஜ். சக்தின்னா யார், அன்னை சாரதா தேவி. ஞானம் சுவாமி. இந்த 3 ஒரு உருவமாக இருக்கிற மாதிரி அவர் வந்து பாபுராம் மகாராஜ் இருந்திருக்காருன்றது நமக்கு தெரியுது.
அதே மாதிரி பக்தர்களை பற்றி அவர் சொல்லும் பொழுது, உண்மையான பக்தர்கள் அப்படின்றவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு கணத்துலேயும் வாழ்க்கையில் நொந்து போய் அந்த பக்தியை விடமாட்டாங்க. எப்படி ஒரு விவசாயி ஒரு வறட்சி வந்தாலும் எது வந்தாலும் என்ன பண்ணுவாப்புல, விவசாயத்தை விட மாட்டான், மழை பெய்யலைன்றதுனால இருந்தாலும் அவன் நம்பிக்கையோட. அந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு சில சோதனைகள் வந்தாலும் என்ன பண்ணுறது, பக்தியை எப்பவும் அந்த நம்பிக்கையை விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம். இந்த நம்பிக்கையும் பக்தியும் தான் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிஷன்றார். நம்பிக்கையும் பக்தியும் தான் நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். இதை தான் நம்ம இது பண்ணணும். ஏன்னா குரு மகாராஜ் பொருள் செல்வம் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். அவர் என்ன சொல்கிறார், இந்த பொருள் செல்வெல்லாம் ஒரு தனிப்பட்ட நபரை நாசமாக்கி கூட போயிடும். ஆனால் இந்த நம்பிக்கையும் பக்தியும் எப்போவும் ஒன்றும் செய்யாது. இதெல்லாம் அவர் பக்தர்களுக்கு சொல்கிறது. அவர் அப்படிலாம் வாழ்ந்த அவர் கடைசி காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறார். அப்படி கஷ்டப்படும் பொழுது அவருக்கு தோணுது, எதுக்கு இந்த உடம்பை வச்சுருக்கணும், உயிரையே விட்டுடலாம், உடலே விட்டுடலாம், உயிரோட உடலை விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிற நிலைக்கு போயிடுறார். அது யோகின்மா தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க கூப்பிட்றாங்க, பாபுராம் என்ன பண்ண, ஏன் அப்படி நினச்ச அப்படின்னு சொல்லி, என்ன இந்த உடல் வேதனை தாங்க முடியாமல். இப்போ நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில் இருந்தால் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இந்த எனக்கு பிடிச்சதே இந்த ராமகிருஷ்ண ஆர்டரில் ஒன்று தான். இந்த ஆன்மீகன்னா அதில் எல்லோரும் எல்லாமே நமக்கு நல்லதாக இருக்கும் ஒன்று இருக்கு. ஆனால் இவங்க மூவரும் சரி, இந்த டைரக்ட் டிசேபிளும் சரி, இவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்பொழுது நாம் எல்லாமே பெட்டர் பொசிஷனில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, இல்லையா? அப்போ நம்மளெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. அவங்க தான் அந்த அளவுக்கு இப்போ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் நான், அந்த உடல் விட்டுறன்னு சொன்னார்ல. அப்போ அந்த யோகின்மா சொல்கிறாங்க, நீ தான் எப்போவோ உன்னுடைய உடல் உயிர் ஆவியெல்லாம் குரு மகாராஜ்கிட்ட கொடுத்துட்டே, உனக்குன்னு ஏதுப்பா இருக்கு, உனக்குன்னு என்ன இருக்குது நீ விடுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் மெச்சூர்டாக இருக்காங்க பாருங்கள். அந்த அம்மா, இதை எப்போவோ கொடுத்துட்டியே, உன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் குரு மகாராஜ் சப்மிட் பண்ணிட்டேன், இப்போ ஒன்றுதுன்னு எங்கே இருக்கு நீ விட போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐயோ என் கண்ணை திறந்தம்மா, நல்ல வேலை நான் தப்பு பண்ண இருந்தேன். யோகின் மகாராஜ் சொல்கிறார், பாபுராம் மகாராஜ் நான் தப்பு பண்ண இருந்தேன், என்னை காப்பாற்றிட்டேன், என்னதுன்னு எதுவுமே கிடையாது. அது சுவாமி சிவானந்த வாழ்க்கையிலும் பார்க்கலாம். இது அவருடைய இது, அவர் அதை எப்படி யூஸ் பண்ணுறாரோ பண்ணிட்டு போகட்டும். பஞ்சரான உடம்பை வச்சு சில பணிகளை செய்யணும்னு நினைக்கிறாருன்னு செஞ்சிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் குரு மகாராஜ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கார், நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கார், ஏதோ ஒரு இதுக்காக தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கார். அதனால் அவர் நம்மளை பார்க்காமலாம் இல்லை, கவனிக்காமலாம் இல்லை. குரு மகாராஜ் எப்பொழுதும் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இதை நான் சொல்லலை, பாபுராம் மகாராஜ் சொல்கிறார். குரு மகாராஜ் எப்பொழுதும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் என்ற எண்ணம் உன் மனதில் உறுதியாக நிலை கொள்ளட்டும். பிறகு உலகில் உள்ள பெரிய கடல் கூட பசுவின் குழம்பு போல் சுருங்கிவிடும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது சுவாமிஜியும் பாடுறார். ஆரத்தி பாட்டில் அந்த கடைசி லைனில் வருமா, அந்த சம்சார சாகரமே என்ன ஆகிடும், ஒரு பசுவினுடைய குளம் மாதிரி ஈஸியாக நம்ம கிராஸ் பண்ணிடலாம். ஸோ குரு மகாராஜ் நம்மளை எப்பவும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காருன்ற அதை உறுதியாக நம்பிக்கை வச்சுருங்க. தூய்மையான உடலிலும் தூய்மையான மனதிலும் இறைவனினுடைய சக்தி தோன்றும்ன்றார். தூய்மையான உடலிலும் மனதிலும் இறைவனுடைய சக்தி தோன்றுகிறது. இறைவனை பற்றி எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருங்கள். அதே மாதிரி அவருடைய இன்னொரு பணி என்னென்ன, பக்தர்களை பார்த்துக்கிட்டது. இந்த ஆர்டரில் சன்னியாசி குழந்தைகளையெல்லாம் அவர் தான் பணி கொடுத்தார். அவர் ட்ரைனிங் கொடுத்து அவங்களெல்லாம் உருவாக்கினார். இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு சாமிஜி நல்ல ட்ரைனிங் கொடுத்தார். விவேகானந்தர் இந்த ட்ரைனிங் சென்டருக்கு அவருக்கு சுவாமிஜி ட்ரைனிங் யாருக்காக கொடுத்தாருன்னா அதை யாரும் தாங்கவே முடியாது. அதனால் இவரே சொல்கிறாரு, இவர் யாரையாவது கோச்சிக்கணும் திட்டணும்னா நேராக என்ன திட்டுவார். எப்படி இருக்கும் பாரு, தப்பு வேறு யாரோ பண்ணியிருப்பாங்க, யாரை திட்டுவார்,
பிரேமானந்தர் திட்டுவார். ஏன்னா இவரால் தான் அதை கொஞ்சமாக தாங்க முடியும், மற்றவங்களெல்லாம் இதை புரிஞ்சிக்க முடியாது, தாங்க முடியாது. அதை கரெக்ட் பண்ணுறது, என்னுடைய ஈகோவை எடுக்கிறதுக்கு தான் என்னை திட்டுறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்படி அந்த 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 காலத்துலலாம், இப்போ கொஞ்சம் சிஸ்டமைடாக இருக்குது, அப்போல்லாம் ஆரம்பத்தில் வராங்க, சன்னியாசம் வாழறதுக்கு வராங்க. ஆனால் அங்கே ஒரு தாய் மாதிரி இருந்து அவங்கள தாயாக அணைச்சிக்கிறார், தந்தையாக கண்டிக்கிறார், குருவாக அவங்களுக்கு டீச் பண்ணுறார், தெய்வத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார், இவ்வளவும் பண்ணுறார். என்ன அவருடைய ட்ரைனிங்கில் அவன் உருளைக்கிழங்கு செய்யும்போது கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் சேர்த்து வெட்டிட்டான்னா, நான் அவனை தோலை தானே எடுக்கணும், தோலையே உரிச்சிடுவேன்டா, தோலை எடுறான்னா ஏன் சதையை எடுக்கிறேன் அப்படின்னு. இன்னொருத்தனை புல் வெட்ட சொன்னால் அவன் கையை வெட்டிட்டு வந்தான். புல் வெட்ட சொன்னா கையை வெட்ட சொன்னா, இந்த காசை பிடி, நீ அங்கேயே எடுத்துகிட்டு வீட்டுக்கு போ. இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, உங்களுடைய மனசு ஒருமைப்பட்டு இல்லை, உங்களுடைய மனசு கான்சன்ட்ரேஷன் இல்லை, நீங்கள் அலட்சியமாக இருக்கீங்க. இப்படி இருந்தால் நீ எப்படி ஆன்மீகத்தை முன்னேற முடியும்? இந்த வேலைகள் எல்லாமே உங்களுடைய மன பெர்ஃபெக்ஷன் காமிக்கிறது. அதனால் இதில் கவனமாக இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி அவர் பெருசாக படிக்கலைன்னாலும் படிக்கிறதுக்கும் சொல்லுவார். இன்றைக்கி இதை நீ படித்து ஒப்பிக்கலைன்னா அங்கே காசு வச்சுருக்கேன், எடுத்துக்கிட்டு நீ போட்டில் கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் குரு மகாராஜோடைய பூஜை பண்ணுறதுல அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஒரு நாள் எல்லாமே சுவாமி பிரம்மானந்தர்கிட்ட போய் சொல்லி அவர்கிட்ட சில உபதேசங்கள்லாம் கேட்டுட்ருக்காங்க. எல்லோரும் அங்கேயே உட்காந்துருக்குறாங்க, யாரும் வரல. எல்லோரும் அங்கே போய் உட்காந்துட்டிங்கன்னா ஆரத்திக்கு யாரும் வரல, சமையல் யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறார், சத்தம் போடுறார். உடனே சுவாமி பிரம்மானந்தர் அவங்ககிட்டலாம், சரி பாபுராம் கூப்பிட்றப்ப போங்க, போயிட்டு அவர்கிட்ட சொல்லுங்கள், சுவாமிஜி எங்களுக்கெல்லாம் சமாதி கொடுத்துருங்க, நாங்கள் இனிமேல் போய் சாதனை என்ன பண்ணணும்லாம் கேட்க மாட்டோம், எங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுங்கள், சமாதி கொடுத்துருங்க அப்படின்னு போய் கேளுங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அவங்களும் சுவாமிஜி எங்களுக்கெல்லாம் சமாதியை கொடுத்துருங்க, சமாதி நிலையை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி போய் உபதேசம்லாம் கேட்டுக்கிட்டு சாதனைலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே, நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் போய் சமாதிக்கு ரெடி பண்ணுங்கள், உட்காருங்க. ஆனால் எவனாவது இதை சாதனை பண்ணுறன்ற பேரில் மனசில் வேறு எதாவது வச்சுக்கிட்டு இருந்தால் தொலைச்சி விடுவாங்க. அப்போது என்ன, அது நம்முடைய மனசு அவ்வளோ ஈஸியாக அதை எடுத்துக்காது. அதுக்கு ஒன்று பக்குவப்படுத்துறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் ஈஸியாக அது கிடைக்காது. அவர் கேட்குறாரு, ஸோ என்னப்பா ஆன்மீக சாதனைலாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கா? எங்கள் சாமி போகுது, நீங்கள் ஏதாவது பார்த்து எங்களுக்கு பண்ணி விட்டால் தான், உங்கள் சக்தி ஏதாவது கொடுத்து எங்களுக்கு பண்ணால் தான் கரை சேர முடியும் நானுன்றார். நான் தர்றதுக்கு ரெடி, நீ உன்னால் அதை தாங்க முடியுமான்னு கேட்குறாரு. உன்னால் அதை தாங்க முடியும். அப்போது அவங்களே தர்றதுக்கு ரெடியாக இருந்தாலும் நம்ம பாத்திரம் சரியாக இருந்தால் தானே அது முடியும். நம்ம தகுதி இல்லாமல் அவங்க கொடுத்து என்ன பண்ணுறது? அதனால தான் அவங்களே, இப்போது அவர் வேலை செய்கிறாருன்னா அவங்கள வேலை செய்ய மாட்டார், அவரும் கூட இருந்து வேலை செய்வார். அவர் பெர்ஃபெக்டாக செஞ்சு காமிச்சிட்டு அவங்களுக்கு இது பண்ணுவார். இப்படி அவர் இந்த கட்டமைச்சது எப்படி, சென்னையோட மற்ற நிர்வாகம், ஒரு பிரான்ச் சென்டர் எப்படி இருக்கணுன்றதுக்கு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் காமிச்ச மாதிரி, அந்த உலகத்துக்கே உள்ள அந்த ராமகிருஷ்ண ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டி டெமோ பண்ணி அதை செஞ்சவர் யார்? சுவாமி பிரம்மானந்தர். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு தெளிவாக இருக்கிறது என்னன்னு சொன்னால், அந்த பக்தர்களை கவனிச்சுக்கிட்டது தான், பக்தர்களை கவனித்தது தான். அதனால் அதை மட்டும் நான் பாடி முடிச்சுக்கிறேன். பக்தராய் பணிவார்கள் எல்லோர்க்கும் அடியேன், பக்தராய் பணிவார்கள் எல்லோர்க்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாலே, சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோர்க்கும் அடியேன், எல்லோர்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோர்க்கும் அடியேன். மற்ற ஊருக்காரங்களாம் கவலைப்பட வேண்டாம், பகவான் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒன்று தான்.
திரு சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோர்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் முப்போதும் தீண்டுவார் கடியேன் முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியே அப்பால் நும்மடி சார்ந்தார் அப்பாலும் மடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் அப்பாலும் மடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மனு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மனு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மனு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மனு காளே. जय श्री गुरु महाराज की जय. श्री राम कृष्ण ருக்கு जय मंगलम दिव्य सिंगमल पादருக்கு शुभ मंगलम காளி உவாசருக்கு கருணை உருவானவர்க்கு வாழி என்ற வையகம் வாழ்த்தும் வரதருக்கு ஸ்ரீராம கிருஷ்ணருக்கு ஜெயமங்களம் திவ்ய செங்கமல பாதருக்கு சுபமங்களம் சாரதை நாதருக்கு சர்வதர்ம போதகர்க்கு வாழி என்ற வையகம் வாழ்த்தும் வரதருக்கு ஸ்ரீராம கிருஷ்ணருக்கு ஜெயமங்களம் திவ்ய செங்கமல பாதருக்கு சுபமங்களம். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ்.